சினிமா இயக்குனர் சேரன் மகள் தாமினி தனது காதல் விவகாரத்தில் பெற்றோருடன் செல்ல மறுத்து காப்பகத்தில் தங்கியுள்ளார். அவரது காதலன் மீது பல பெண்களை ஏமாற்றியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன் காதலன் சந்துருவிடம் இருந்து தன்னை பிரிக்க முயல்வதுடன் காதலனை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பாதுகாப்பு வேண்டுமென்றும் வெள்ளிக்கிழமை அன்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடிகரும் இயக்குநருமான சேரன் மீது அவரது மகள் தாமினி பரபரப்பு புகார் அளித்தார். மறுநாள் சனிக்கிழமை அன்று நடிகர்கள் சரத்குமார், ராதா ரவி, இயக்குநர்கள் அமீர், ஜனநாதனுடன் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்த சேரன் தன் மகள் தாமினியின் காதலன் சந்துரு மீது சரமாரி புகார் தெரிவித்தார். அவர் ஏராளமான பெண்களின் வாழ்வை சீரழித்து வருகிறார் என்றும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுப்பதோடு இந்த விவகாரத்தில் போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மனு அளித்தார். இந்நிலையில் சனிக்கிழமை நள்ளிரவு வரை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் நடந்த விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தாமினியின் காதலன் சந்துரு பல பெண்களை ஏமாற்றி இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தாமினியை அவரது பெற்றோருடன் செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியும் தாமினி தன் பெற்றோருடன் செல்ல மாட்டேன் என்றும் காதலன் சந்துருவுடன் தான் செல்வேன் என்றும் அடம் பிடித்தார். இறுதியில் அவரை மயிலாப்பூர் அரசு பெண்கள் காப்பகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தாமினியின் காதலன் சந்துரு தாமினி இல்லாமல் தான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று கண்ணீர் வடித்தார். காலையில நான் வந்ததுல தாமினியும் வந்து என் கூட சேரணும் சொல்லிட்டு நானும் சேரணும் சொல்றேன். நானும் சேர்க்கவே மாட்டேன்றாங்க. ஏதோ எப்பயாரெல்லாம் போடுறேன்றாங்க சார். பணம் இருக்கனால என்னென்னவோ பண்ணுன்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றது தெரியல சார். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் என் கூட வரேன்னு தான் சொல்றான் சார். ஆனா அனுப்பிச்சு விட மாட்டேன்றாங்க சார். சேரனுக்கு ஆதரவாக தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் 1000 விளக்கு போலீஸ் நிலையத்தில் திரண்டனர். சந்துரு குடும்பத்தாரை அமீர் உள்ளிட்ட சில இயக்குநர்கள் காவல் நிலையத்தில் வெளிப்படையாகவே மிரட்டினர். தன் மகள் தாமினி தங்களுடன் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையில் நள்ளிரவு வரை காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய சேரன் மகளின் பிடிவாதத்தினால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். என் மகள் சந்துருவின் மேல் கொடுத்த புகாரின் பேரில் அவரை அக்யூஸ்டாக கருதி அந்த கேஸை முடித்து நேற்று என் மகள் கொடுத்த வழக்கின் பேரில் அதை விசாரணை செய்து இன்று என் மகளை ஹோமிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் விசாரித்து இதில் ஒரு நல்ல முடிவு வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் பொறுமையா இருக்கோம். காதலர்களை சேர்த்து வைக்கும் புரட்சிகரமான கதாபாத்திரங்கள் திரைப்படத்தில் மட்டும்தான் போலிருக்கு. அவரவர் வீட்டில் நடந்தால்தான் அனைத்துமே அம்பலத்திற்கு வந்து விடுகிறது.